அந்த காத்துலயும் மழையிலையும் அவங்க அந்த அலையோட போராடி வர அனுபவங்கள் அது வேற மாதிரி இருக்கும். அதை பத்தின ஒரு சிறு குறிப்பு மாதிரி அவங்கள்ட்ட கேட்போம், எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க பிரச்சனை வரும், கடலுக்குள்ள அவங்க பிரச்சனை வரும். வர மாட்டாங்க, கொஞ்சம் மெதவலா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் கடலுக்கு போகாம நீங்க இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? என்ன பண்றது, போய் தானே அவனை சாப்பிடணும்ல, அதான் உழைப்பு. என்ன, நானும் ஒரு மீனவன் தான், ஆனாலும் நான் கடலுக்குள்ள போய் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனா இவங்கள மாதிரி ஆட்கள், அதாவது எங்களோட சக மீனவர்கள் ஒவ்வொருத்தருமே எவ்வளவு ஒரு புயல் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, இதே மாதிரிதான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதே போல நம்ம மீனவர்களை இன்ஜின் வச்சு போட்டு ஓட்டுறவங்களுக்கு நிறைய நேவி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை அரசாங்கம் இன்ன வரைக்கும் தீர்த்து வைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் யாரும் தீர்த்து வச்சது கிடையாது. அது ஒரு தேர்தலுக்கான ஒரு கண் துடைப்பா தான் இருக்கே தவிர அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அதை பத்தி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமாண்ணே? அரசியல் இல்ல, அதாவது இந்த இலங்கை பிரச்சனையை பத்தி ஏதாவது சொல்லலாமா கேக்குறேன். இலங்கை தான் நம்ம அந்த கடல் கொள்ளையர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, நம்ம எல்லையிலே நம்மள்ட்ட அடிச்சு பொருள்லாம் பிடிங்கிட்டு, நம்ம கலையெல்லாம் பிடிக்கிட்டு, நம்ம பிடிச்சி வச்சுக்கிற மீன்லாம் பிடிக்கிட்டு போறாங்க. அது நம்ம எத்தனையோ தடவை சொல்லிக்கிறோம், போராட்டம்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு தீர்வு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. அதாவது இலங்கை கடற்படையை தவிர அங்க உள்ள மக்களே நம்மளோட பொருட்களை சேதப்படுத்திட்டு எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனா இத அரசாங்கத்தை முறையிட்டும் யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்காங்க. முடிந்த அளவுக்கு எல்லாருமே அதை இப்ப இந்த அடுத்த வருஷம் தேர்தல் வருது, கட்டாயமா எல்லா அரசியலுமே நாங்க இலங்கையில பேசுறோம், இலங்கையில உள்ள கச்சத்தீவை மீட்டு தரோங்கிற பேச்சுவார்த்தை வைப்பாங்களே தவிர யாருமே மீட்டு தர மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எங்களோட மீனவர்களுக்கு இனிய உலக மீனவ தின வாழ்த்துக்களை நான் சொல்றதுல பெருமை கொள்கிறேன். நானும் ஒரு மீனவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். குச்சிகள் சேர்ப்போ, தீ வளர்த்து பார்ப்போ, வெளியில் வரும் முன்னே இருள் எதிர்த்து குச்சிகள் சேர்ப்போ, தீ வளர்த்து பார்ப்போ.